தாதியர் துறையில் டிப்ளோமா கல்வியை தொடர்வதற்கு SPM தேர்ச்சி பெறும் மாணவர்களின் நுழைவு தேவைகள் 5 கிரெடிட்டுகளிலிருந்து 3 கிரெடிட்டுகளுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி மலேசிய தாதியர் வாரிய கூட்டத்தில் இதை முன்வைத்து ஆலோசிக்கப்பட்ட போது SPM மாணவர்களுக்கு தாதியர் துறையில் டிப்ளோமா கல்வி நுழைவு தேவைகளை 5 கிரெடிட்டுகளிலிருந்து 3ஆக குறைக்க முடிவு எடுக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். இந்த தளர்த்தப்பட்ட நுழைவு 2025 மற்றும் 2026 மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றார் அவர். முந்தைய நுழைவு தேவைகளின்படி மாணவர்கள் மலாய் மொழி, கணிதம், அறிவியல் பாடம் ஆகியவற்றில் கிரெடிட்டுகள் பெற்று ஆங்கில தேர்வில் குறைந்தபட்சம் தேர்ச்சி பெற வேண்டும். ஆனால் புதிய நுழைவு தேவைகளின்படி மாணவர்கள் மலாய் மொழி, கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்தில் கிரெடிட்டும் ஆங்கிலம் உள்ளிட்ட 2 பாடங்களில் தேர்ச்சி பெறுவது போதுமானதாகும். 2030ஆம் ஆண்டுக்குள் மருத்துவமனைகளில் தாதியர்களின் எண்ணிக்கை 60 விழுக்காடு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அனைத்துலக தாதியர் கவுன்சில் மலேசியாவில் உள்ள புதிய தாதியர்களை ஈர்க்கவும், அனுபவமுள்ள தாதியர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் சம்பள உயர்வு, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்கும் திட்டத்தை உருவாக்க கேட்டுக்கொண்டது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.